வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இரண்டாம் உலக போரின் வெற்றி விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு. நீட் தேர்விற்கு விலக்கப்பெறும் மசோதாவை மத்திய அரசு நிராகரித்து விட்டாலும் தமிழ்நாடு அரசு சட்ட போராட்டத்தை தொடரும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். ரூபாய் 2 லட்சம் பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு. 104% இறக்குமதி வரி விதித்த அமெரிக்காவிற்கு 84% வரியை விதித்து சீனா பதிலடி. வடபழனி மின் மயானத்தில் குமரி ஆனந்தன் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இரண்டாம் உலக போரின் வெற்றி விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு விடுத்துள்ளார். ஜெர்மன் படைகள் மற்றும் சோவியத் யூனியனுக்கு இடையே 1940ஆம் ஆண்டிலிருந்து 45ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற இரண்டாம் உலக போரில் சோவியத் யூனியனிடம் ஜெர்மன் படைகள் சரணடைந்தன. இதன் 80ஆம் ஆண்டு வெற்றி விழா மே மாதம் 9ஆம் தேதி ரஷ்யாவில் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க நட்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ரஷ்ய வெற்றி நாள் விழாவிற்கு கலந்து கொள்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு விடுத்துள்ளார். அழைப்பு கடிதத்தை பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பியுள்ளதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. நீட் தேர்விற்கு விலக்கப்பெறும் மசோதாவை மத்திய அரசு நிராகரித்து விட்டாலும் தமிழ்நாடு அரசு தனது சட்ட போராட்டத்தை தொடரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறுவது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். அப்போது வறுமை நிலையில் உள்ள மாணவர்கள் நீட் தேர்வால் பாதிப்படைவதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்காக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பாமல் ஆளுநர் கிடப்பில் போட்டதாக குற்றம் சாட்டினார். இதனால் மீண்டும் ஒருமுறை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டதாகவும் தான் ஆளுநரை நேரில் சந்தித்த போதும் அது குறித்து வலியுறுத்தியதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு அந்த சட்ட மசோதாவை நிராகரித்து விட்டாலும் நீட் விலக்கு கோரி தங்களின் சட்ட போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் 2 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு அவரை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர்களுக்கு நடத்துனர்களுக்கும் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பல கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றதாக சிபிசிஐடி வழக்கு பதிந்தது. இது தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் உள்ளிட்ட 13 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த அசோக்குமார் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது அசோக்குமாருக்கு பிணை வழங்கிய நீதிமன்றம் பிணை தொகையாக 2 லட்சம் ரூபாய் செலுத்த உத்தரவிட்டது. தங்களது நாட்டு பொருட்களுக்கு 104 விழுக்காடு இறக்குமதி வரி விதித்ததற்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சீனா 84% வரியை விதித்துள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்தே இறக்குமதி பொருட்களுக்கு வரியை உயர்த்தி வருகிறார். அண்மையில் சீனா பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 104 விழுக்காடாக உயர்த்தினார். இந்த வரி உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சீனா அமெரிக்காவின் வணிக போருக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையாக அமெரிக்கா இறக்குமதி பொருட்களுக்கான வரியை 34 விழுக்காட்டிலிருந்து 84 விழுக்காடாக உயர்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் விமானவியல் மற்றும் பாதுகாப்புத்துறை நிறுவனமான சியரா நெவடா கார்ப்பரேஷன் உள்ளிட்ட மேலும் 6 நிறுவனங்களை நம்ப முடியாத நிறுவனங்களின் பட்டியலில் சேர்த்துள்ளது.
இதனிடையே வரி விதிப்பில் சீனாவின் பதிலடி குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் வணிகம் மற்றும் தொழில் நிறுவனங்கள் தங்கள் செயல்பாட்டை அமெரிக்காவிற்கு மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவிற்கு வந்தால் வரி இல்லை, உடனடி மின் இணைப்பு ஒப்புதல், உடனடி சுற்றுச்சூழல் அனுமதி ஆகிய சலுகைகள் உள்ளதால் இனியும் காத்திருக்க வேண்டாம், உடனடியாக வாருங்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். வடபழனி மின் மயானத்தில் குமரி அனந்தன் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாக குடியாத்தம் காக்காத்தோப்பில் அமைந்துள்ள அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் டாக்டர்கள் கண்காணிப்பில் பராமரிக்கப்பட்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் சென்னை வானகரத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குமரி அனந்தன் உயிரிழந்தார். குமரி அனந்தனின் உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது மகள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் குமரி அனந்தனின் உடல் இறுதி சடங்கிற்காக ஊர்வலமாக வடபழனி மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு டிஎஸ்பி தலைமையில் 24 காவலர்கள் 72 குண்டுகள் முழங்க குமரி அனந்தன் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டு வடபழனி மின்மயானத்தில் உடல் தகனம் செய்யப்பட்டது. திமுகவால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது. உச்சநீதிமன்றத்தில் 11 நீதிபதிகள் கொண்ட அமர்வினால் மட்டுமே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என்று நீட் தேர்வு அரக்கனை அதிமுக நிச்சயம் எதிர்கொள்ளும் என்றும் மதுரையில் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் அதிமுக மருத்துவரணி இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சரவணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2010ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது என்றும் நீட் தேர்வு ரத்து செய்வது தொடர்பாக திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களிடம் நாடகமாடியுள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் திமுகவால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது. உச்சநீதிமன்றத்தில் 11 நீதிபதிகளை கொண்ட அமர்வினால் மட்டுமே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என்றும் நீட் தேர்வு அரக்கனை அதிமுக நிச்சயம் எதிர்கொள்ளும் என்றும் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர்கள், ஊடகங்களுக்கு வணக்கம். இன்று தமிழகத்துடைய முதல்வர் நீட் தேர்வு பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறதா ஒரு டிராமாவுக்கு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய இந்த சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவ இணை செயலாளர் டாக்டர் சரவணன் நான் உங்ககிட்ட நீட் தேர்வு சம்பந்தமான சில விளக்கங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த நீட் தேர்வு என்பது 2010 காங்கிரஸ் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக அவங்களுடைய கூட்டணி அரசாக அந்த கூட்டாட்சி தத்துவம் சொல்லுவாங்க, அந்த வகையில் இருக்கையில் இணையமைச்சராக காந்தி செல்வன் அவர்கள் இருந்தார். அந்த சூழ்நிலையில் தான் இந்த நீட் தேர்வுக்கான விதை தூவப்பட்டது. அப்புறம் பல்வேறு கோர்ட்டு அது நடவடிக்கைகள் போகையில் அந்த கோர்ட்டில் நீட் தேர்வை கட்டாயமாக்கணும்னு வாதாடினது நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம். அவங்க தான் நீட்டை கட்டாயமாக்குறதுக்கான இதை வாதாடி அதை பெற்றுக் கொடுத்துருந்துருக்குறாங்க. அப்போ காங்கிரஸும் திமுகவும் உடந்தையாக இருந்து இந்த நீட் தேர்வை நுழைக்குது. மாண்பு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் மத்திய அரசு நம்ம உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டிலேருந்து விலக்கு கொடுக்குது. ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழரசம், நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க பொதுமக்களுக்காக தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நகர செயலாளர் போந்தூர் மோகன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன், காஞ்சி மாவட்ட செயலாளர் வி. சோமசுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாலாஜாபாத் கணேசன், மதனந்தபுரம் கே. பழனிசாமி, மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர். அதன் பின்னர் பழரசம், தர்பூசணி, இளநீர், சாத்துக்குடி, வெள்ளரி பிஞ்சு, பனம், நுங்கு ஆகியவற்றை வழங்கினர். நிகழ்ச்சியில் இளைஞரணி மாநில செயலாளர் இருங்காட்டு கோட்டை சிவகுமார், மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் பிரசீதா குமரன்,
12வது வார்டு கவுன்சிலர் கோமலா மோகன், ஒன்றிய பொருளாளர் திருமால், அம்மா பேரவை செயலாளர் பூதேரி புஷ்பராஜ், ஸ்ரீதர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் கல்விக்குழு தலைவர் ஜெயபாண்டியன் பங்கேற்று 50க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை பொருட்களுடன் ரொக்க பரிசு வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு கல்விக்குழு தலைவர் முத்துசாமி தலைமை தாங்கினார். கல்விக்குழு தலைவர் ஜெயபாண்டியன், பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் காட்டுமன்னார் கோவில் வட்டார பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு நடத்தப்பட்டு சீர்வரிசை பொருட்களுடன் மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின் பேரிலும் MRK கல்வி குழுமங்களின் தலைவர் RKB கதிரவன் வழிகாட்டுதலின்படியும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கல்விக்குழு தலைவர் ஜெயபாண்டியன் ரொக்கத்தொகை வழங்கினார். விழாவில் மேற்பார்வையாளர்கள் சாந்தி, பன்னீர்செல்வம், அன்புச்செல்வி, கல்விக்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், பூக்கடை செந்தல், கண்ணன், முத்துராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தவறவிட்ட மற்றும் திருட்டு போன செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மதுரை மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மதுரை மாநகர் காவல் நிலைய எல்லைக்குள் தவறவிடப்பட்ட மற்றும் திருட்டு போன செல்போன்கள் தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் மற்றும் மாநகர் காவல்துறையினர் இணைந்து 41,71,000 மதிப்பிலான 278 செல்போன்களை மீட்டனர். மீட்கப்பட்ட பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மதுரை மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் பங்கேற்று செல்போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைதீர் மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பங்கேற்று பொதுமக்களுக்கு பழச்சாறு மற்றும் நீர்மோர் வழங்கினார். கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு தண்ணீர் பந்தலை திறந்து வைக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணையிட்டதன் பேரில் தமிழகம் முழுவதும் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், அமைப்பு செயலாளர் கணேசன், நகர் கழக செயலாளர் ஜெயவிஷ்ணு, அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் MGR திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழச்சாறு மற்றும் நீர்மோர் வழங்கினர். பழனி அருகே மாமனார் மருமகன் இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறில் மாமனாரை அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மருமகனை தாலுகா காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த கோதமங்கலத்தை சேர்ந்த செல்வத்திற்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். இவரது மகள் ஸ்ரீதேவிக்கு திருமணமான நிலையில் கணவர் அன்பரசன் சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இரவு நேரத்தில் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மாமனார் செல்வம் மற்றும் மருமகன் அன்பரசன் ஆகியோருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் மாமனார் செல்வம் தாக்கப்பட்டதில் படுகாயமடைந்தார். உடனே உறவினர்கள் செல்வத்தை மீட்டு பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி செல்வம் உயிரிழந்தார். இது குறித்து உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அன்பரசனை கைது செய்தனர். வேளக்காபுரம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு இடம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாற்று சமூக மக்கள் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வேளக்காபுரம் கிராமத்தில் மாற்று சமூகத்தை சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு சுடுகாட்டிற்கு இடம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 30 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இதுவரை எந்த அதிகாரிகளும் எங்கள் வார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை என மாற்று சமூக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இறந்தவர்களை எடுத்து செல்லும் போது கிராமத்தில் உள்ளவர்கள் மறிப்பதினால் அவரவர்களுக்கு சொந்தமான இடத்திலேயே சடலத்தை அடக்கம் செய்வது தொடர்கதையாக உள்ளது என்றும் மாற்று சமூக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன் மற்றும் திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் ஆகியோர் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர்.
அதில் மாற்று சமூக மக்களுக்கு சுடுகாட்டிற்கு இடம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் நேசகுமார், கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் தங்கராசு, பூண்டி ஒன்றிய செயலாளர் இனியன் பஞ்சா, எல்லாபுரம் ஒன்றிய செயலாளர் அறிவுச்செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 30 வருஷமா சுடுகாடுன்றதே கிடையாது, அதனால நாங்கள் அவங்கவுங்க லேண்டில் தான் அவங்கவுங்க பணத்தை எடுத்துன்னு போய் 30 வருஷமா எரிச்சின்னு இருக்கிறோம். அதனால நாங்கள் எங்களுக்கு ஒரு இடமா எங்களுக்கு சுடுகாடு வேணும், செத்த புதைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும்னு நிறைய எல்லா இடத்துலையும் போய் போராட்டம் பண்ணிட்டோம், எல்லா இடத்துலையும் கேட்டுட்டோம். இப்போ வேறு இடத்துல யாரோ ஒருத்தர் சமாதி கட்டி வச்சுக்கிறாரு, ரமேஷ்ன்றவர் முன்னாள் ரமேஷ். அவங்க வீட்டில் விவோவாக இருந்தாங்க, அவங்க வீட்டில் தலைவராக இருந்தாங்க. அவருக்கு அவங்க வீட்டில் இது கட்டிக்கினாங்க சமாதி. அந்த இடத்துல போகவே முடியாத இடம், அது ஒரு கொட்டையில் இருக்குது. நாங்கள் போனதுனால 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எல்லாம் பட்டாதாரர் லேண்டுங்க, போக வழி இல்லாத அந்த இடத்துல ஒரு சமாதி கட்டிட்டு அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு எங்களால் போக முடியாது. இப்போ நாங்கள் தானமாக கொடுக்குறோம் அந்த இடத்துல, அதில் போங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதில் போக முடியாது. எங்களுக்கு வேறு இடத்துல எங்களுக்கு லேண்டு வேணும், எங்களுக்கு ஹெத்தா பதிக்கிறதுக்கு சுடுகாடு வேணும் கண்டிப்பா. அரசு அதிகாரி நீங்க பார்த்து மனு கொடுத்ததுக்கு கலெக்டரை பார்த்து சொல்லி மனு கொடுத்துருக்குறோம், அவரும் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பழனி மலையடி வாரத்தில் பக்தர்கள் சென்று வருவதற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி முருகன் திருக்கோவிலின் பங்குனி உத்திர திருவிழா துவங்கியதிலிருந்து தமிழகம் முழுவதிலுமிருந்து பக்தர்கள் வர துவங்கியுள்ளனர். பழனிக்கு வரும் பக்தர்கள் திரு ஆவினன்குடி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் செல்கின்றனர். இந்நிலையில் திருவாவினன்குடி கோவிலிலிருந்து சன்னதி வீதி வரையில் உள்ள சாலையின் 2 புறங்களிலும் சிறு குறு வியாபாரிகள் சாலையை ஆக்கிரமித்து கொய்யாப்பழம், பொம்மைகள், சாமி படங்கள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்து வருவதுடன் பொருட்களை வாங்க வேண்டும் என பக்தர்களை கட்டாயப்படுத்துவதற்காக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் நடந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே சந்நிதி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி பக்தர்கள் எந்தவித இடையூறுமின்றி சென்று வர நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை GKNM மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான நவீன லீனியர் ஆக்சிலரேட்டர் இயந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்தார். புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் புற்றுநோய் தொடர்பான சிகிச்சையில் உலகம் முழுவதும் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து நவீன சிகிச்சை முறைகளை அறிமுகம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை GKNM மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் வகையில் புதிய அதிநவீன இயந்திரத்தை மருத்துவமனை நிர்வாகத்தினர் அறிமுகம் செய்துள்ளனர். இந்நிலையில் புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு சிகிச்சை முறையை வழங்க உள்ள ட்ரீபீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் இயந்திரம் பொருத்தப்பட்டு அதற்கான துவக்க நிகழ்ச்சி GKN மருத்துவமனையின் பாலவாடி நாராயணசாமி புற்றுநோய் மையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், கிரியப்பனவர் மற்றும் GKNM மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டு இயந்திரத்தை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் புற்றுநோயியல் துறை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகா, GKNM ஹாஸ்பிட்டலோட புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை துறை ஹெட். ஸோ இப்போ நாங்கள் இங்கே ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம் புதுசாக. இதுக்கு பேர் லீனியர் ஆக்சிலரேட்டர் ட்ரூபீம் வித் ஹைப்பர் ஆர்க். இதில் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இதோட ஆடப் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா சர்ஃபேஸ் கைடட் ரேடியோ தெரப்பி, SGRTன்னு சொல்லக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ரேடியேஷன் கொடுக்கும்போது எல்லாருமே பயப்படுறது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமான்ட்டு. பட் இப்போத்த ரேடியேஷன் தெரப்பிலாம் துல்லியமாக கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியோட வந்திருக்கு. அதுலேயும் இது இன்னும் ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன். துல்லியமாக கொடுக்கும்போது பேஷண்ட் நகராமல் இருக்கிறதுக்கு ஜென்ரலாக மாஸ்க் யூஸ் பண்ணுவோம், இல்லை மற்ற டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் அது தேவையே கிடையாது. பேஷண்ட்டை அதே மானிட்டர் பண்ணிக்கும் மூமெண்ட்டை. பார்த்தீங்கன்னா நிறைய கேமரா சுற்றி இருக்கும், மெஷினை சுற்றி, அதை வச்சு அதுவே ட்ராக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால துல்லியமாக கொடுக்க முடியும். ரேடியேஷனை துல்லியமாக மானிட்டர் பண்ணி கொடுக்கும்போது நம்ம டியூமரை மிஸ்ஸும் பண்ண மாட்டோம். அதனால கரெக்டாக அதுக்கு தேவையான இடத்துக்கு போகும். இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுறோம், சுவாசம் எடுக்கிறோம்னாக்க நம்மளோட நெஞ்சு பகுதி மூவ் ஆகும், அப்போ டியூமரும் சேர்த்து மூவ் ஆகும். பட் இதில் அதுக்கான சான்சஸ்லாம் கம்மி. ஏன்னா தாமரைப்பாக்கத்தில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பங்கேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழச்சாறு மற்றும் நீர்மோர் வழங்கினார்.
திருவள்ளூர் மத்திய மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தாமரைப்பாக்கம் கூட்டு சாலையில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் மற்றும் அதிமுக அமைப்பு செயலாளரும் பூந்தமல்லி தொகுதி பொறுப்பாளருமான ராயபுரம் மனு ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு நீர்மோர், பழச்சாறு, தர்பூசணி, இளநீர், வெள்ளரி மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ராஜகோபால், தங்கமணி, திருவேங்கடம், வெங்கல்லிங்கன், மணிகண்டன், சுரேந்திரன், மனோகரன், டில்லி கணேஷ், தட்சிணாமூர்த்தி, குருவாயல், வெங்கட், மோகன், பிரகாஷ், வேலன், வெங்கல் ரவி உட்பட திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஜெய்நகரின் முல்லை தெருவில் மின்கம்பத்தின் உயர் மின்னழுத்த ஒயர் அறுந்து விழுந்ததில் 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கூடநகரம் சாலையின் ஓரத்தில் அமைந்துள்ள ஜெய்நகரின் முல்லை தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சாலையின் ஓரத்தில் உள்ள மின்கம்பத்திலிருந்து உயர் மின்னழுத்த கம்பி திடீரென அறுந்து விழுந்ததன் காரணமாக 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள மீட்டர் பாக்ஸ் மற்றும் மின்சாதன பொருட்கள் கருகி சேதமடைந்தது. இருப்பினும் சாலையில் யாரும் செல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த மின் வாரிய ஊழியர்கள் மின்கம்பியை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அரக்கோணம் எஸ்ஆர் கேட் பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் அரக்கோணம் நகர திமுக செயலாளர் ஜோதி கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் நீர்மோர் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் எஸ்ஆர் கேட் பேருந்து நிறுத்தம் அருகே நகர திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் நகர திமுக செயலாளர் ஜோதி கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு பழங்கள், குளிர்பானங்கள், நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதில் முக்கிய நிர்வாகிகள் தமிழ்வாணன், ரமேஷ்குமார், ஜெனீஷ்குமார், தாமஸ் உட்பட முக்கிய பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி சென்னை திருவொற்றியூரில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் எதிரே சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தி மத்திய அரசை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் வடசென்னை மாவட்ட செயலாளர் பாக்கியலட்சுமி தலைமையில் திருவொற்றியூர் எண்ணூர் பகுதியை சேர்ந்த ஜனநாயக மாதர் சங்கத்தினர் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கண்ணநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சித்தூர் தென்கரை மகாராஜேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாவை முன்னிட்டு சிறு வியாபாரிகளுக்கு நியாயமான முறையில் தரைக்கடையை வாடகைக்கு விட வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்டம் கண்ணநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சித்தூர் தென்கரையில் அமைந்துள்ள மகாராஜேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு அரசிற்கு சொந்தமான பொது இடங்களில் வெளியூரில் இருந்து வரும் சிறு குறு வியாபாரிகள் கடை வைப்பதற்கு பொது ஏலம் விடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கண்ணநல்லூர் ஊராட்சி சார்பில் கடந்த 4ஆம் தேதி மண்டல ஊராட்சி செயலர் ராஜேஸ்வரி, ஊராட்சி செயலர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் ரூபாய் 5,13,000 ரூபாய்க்கு கடைகள் ஏலம் விடப்பட்டது. ஏலத்தை பொன்ராஜ் என்பவர் எடுத்துள்ளார். இதனிடையே திருவிழா காலங்களில் ஏலம் விடுவதினால் சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாகவும் அதிகமான வாடகை செலுத்த வேண்டியுள்ளதால் வியாபாரிகள் கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்றும் இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் கடைகளை ஏலம் விடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் நியாயமான விலையில் வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் ஏலம் விடப்பட வேண்டும் என்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடை அமைக்கும் தொழிலாளர்கள் மிகவும் பாதிப்படைகிறார்கள். அவர்களுக்கு அந்த வரியை செலுத்த முடியவில்லை. ஒரு சதுர அடிக்கு 2000 அளவிலே வரி போடுகிறார்கள். ஆகவே வியாபாரிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இதை அந்த வியாபாரிகளும் மிகவும் வருத்தப்பட்டு செலுத்துகிறார்கள். கண்டிப்பாக அந்த வரியை வசூல் பண்ணுகிறார்கள். ஆகவே இந்த ஏலத்தை மாற்றி குறைந்த அளவிலே ஏலம் விடக்கூடிய அளவிலே செய்ய வேண்டும். பன்னீர்செல்வம்.
வருஷமாக கடை போடுறோம். அப்போ வந்து கடை வாடகை வந்து ஒரு கிராஸுக்கு 500 100 200 நம்ம மொத்தத்தில் மிஞ்சி போனால் 1000 வரும் கடைக்கு. இப்போ ஒரு 10 வருஷமாக கடைக்கு ஒரு அடிக்கு 2000 போட்டு கேட்குறாங்க. வருஷம் 10,000 20,000 நட்டை போட்டு போகிறோம். முன்னால் லாபத்தை பார்த்துட்டு இருந்தால் இப்போ நட்டத்தை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்படியே போயிட்டு இருந்தாலும் மேல் வருஷம் கடைகளே வராது. முந்தைய இந்த ஊரில் 25 கடை 30 கடை வரும். இங்கே கோயில் வாசல் வந்து தேரோட்டு வரைக்கும் கடையாக இருக்கும். இப்போ கடை வந்து மொத்தத்தில் 4 கடை 5 கடை தான் வருது. வியாபாரி மாதிரி நிறைய பேர் பாதிச்சுறாங்க. அதனால கோயிலுக்கு நிறைய கெட்ட பேர் ஆகிட்டே இருக்குது. கடைகள் பார்த்தாலும் கோயில் திருவிழாவும் நல்லா இருக்கும். 5,15,000 கடத்த ஏலத்தை அவங்க எடுத்துறாங்க, போட்டி போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு மிட்டாய் கடை வியாபாரி அவ்வளோ, வகை கடை அவ்வளோ வரும், வியாபாரத்தில் பாதிக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கோவை காந்திபுரத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 தீர்மானங்களை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி நிறுத்தி வைத்தது தவறு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பதவி விலக வேண்டும் அல்லது மத்திய அரசு ஆளுநர் ரவியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை காந்திபுரம் பகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆளுநருக்கு எதிராகவும் மத்திய அரசிற்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது தொடர்பாக தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தெரிவிக்கையில், தமிழ்நாடு அரசு மக்கள் நலனுக்காக நிறைவேற்றிய 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை அனுமதிக்காமல் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் பல மாதங்களாக கிடப்பிலே போட்டு வைத்திருந்தார். உச்சநீதிமன்றம் அதை தற்போது கண்டித்து இந்த போக்கு ஆளுநர் அவர்கள் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்கிறார், அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார். இந்த மசோதாக்கள் உடனடியாக அனுமதித்திருக்க வேண்டும் என்று ஆளுநரை மீது உச்சநீதிமன்றம் கடுமையாக குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றது. ஆளுநர் மசோதாக்களை 1 மாதத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் அல்லது 3 மாதத்தில் தீர்மானித்து செயல்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு கால நிர்ணயமும் செய்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. கடையம் அருகே நியாய விலை கடையில் பொதுமக்கள் கண் முன்னே மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி கடத்தப்படும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தென்காசி மாவட்டம் கடையம் அடுத்த பொட்டல்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடையிலும் முதலியார்பட்டியில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடையிலும் அப்பகுதியை சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் பொருட்களை வாங்கி செல்கின்றனர். அதே வேளையில் 2 இளைஞர்கள் நியாய விலை கடையின் உள்ளே சென்று 2 மூட்டை அரிசியை எடுத்து செல்கின்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து சமூக ஆர்வலர் தெரிவிக்கையில், பாஜக தேசிய கட்சியின் 45ஆம் ஆண்டு ஸ்தாபன தினத்தையொட்டி உத்தரமேரூர் அரசு மருத்துவமனையில் பாஜக தொண்டர்கள் தூய்மை பணியை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பாஜக சார்பில் கட்சியின் 45ஆம் ஆண்டு ஸ்தாபன தினத்தையொட்டி களியாம்பூண்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் பாஜக தொண்டர்கள் தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் அரிய வகை நாட்டு மரக்கன்றுகளை நடவு செய்து அப்பகுதி மக்களுக்கு அறுசுவை உணவுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சோழனூர் ஏழுமலை, மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாரதி, மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாசமூர்த்தி, ஒன்றிய தலைவர் விக்னேஷ் உள்ளிட்ட உத்தரமேரூர் வட்டார பாஜகவினர் திரளாக கலந்து கொண்டனர். பழனி அருகே தண்ணீர் லாரி மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த சப்பல நாயக்கன்பட்டி நெடுஞ்சாலை பகுதியில் சாலையின் நடுவே உள்ள செடிகளுக்கு டேங்கர் லாரி மூலம் தண்ணீர் பாய்ச்சும் பணி நடைபெற்று கொண்டிருந்த போது கேரளா மலப்புரத்தை சேர்ந்த கணேஷ் என்பவர் சரக்கு வாகனத்தை ஒட்டன்சத்திரம் நோக்கி ஓட்டி சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக டேங்கர் லாரி மீது சரக்கு வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் சரக்கு வாகனத்தின் முன்பகுதி முழுவதுமாக நசுங்கிய நிலையில் சரக்கு வாகன ஓட்டுநர் கணேசன் வாகனத்தின் உள்ளேயே சிக்கிக் கொண்டார். உடனே அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த சாமிநாதபுரம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் வாகனத்தில் சிக்கிய கணேசனை மீட்ட போது அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் கணேசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திட்டுவிளையை அடுத்த மார்த்தாள் பகுதியில் கோழியை கொன்று விழுங்க இருந்த 8 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை அப்பகுதி இளைஞர்கள் பாதுகாப்பாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிளையை அடுத்த மார்த்தாள் பகுதியில் உள்ள இளைஞர்கள் படிப்பகத்திற்கு பின்னால் கோழி ஒன்று திடீரென அதிக சப்தம் போட்டுக் கொண்டிருந்தது. சப்தம் கேட்டதும் உடனே அங்கிருந்து இளைஞர்கள் ஓடி சென்று பார்த்தபோது சுமார் 8 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு கோழியை கொன்றுவிட்டு அதனை விழுங்க இருந்த நிலையில் இளைஞர்கள் இணைந்து மலைப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்து நாகர்கோவில் வனத்துறை அலுவலரிடம் ஒப்படைத்தனர். சூனாம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கச்சியம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டத்திற்கு உட்பட்ட சூனாம்பேடு கிராமத்தில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதிவிநாயகர், ஸ்ரீ கெங்கச்சியம்மன், ஸ்ரீ வாராகியம்மன், ஸ்ரீ காத்தராய சுவாமி, ஸ்ரீ நாகராஜர் ஆலயம் அமைந்துள்ளது. ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் சூனாம்பேடு கிராமத்தை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். 2ஆம் உலக போரின் வெற்றி விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு. நீட் தேர்விற்கு விலக்கு மசோதாவை மத்திய அரசு நிராகரித்து விட்டாலும் தமிழ்நாடு அரசு சட்ட போராட்டத்தை தொடரும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். ரூபாய் 2 லட்சம் பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு. 104% இறக்குமதி வரி விதித்த அமெரிக்காவிற்கு 84% வரியை விதித்து சீனா பதிலடி. வடபழனி மின் மயானத்தில் குமரி ஆனந்தன் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.